ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கதம்ப சமையல். இன்றைக்கி ஹோட்டல் ஸ்டைலில் ஒரு வெஜ் குருமா எப்படி பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். ஃபஸ்ட் டைம் வீடியோ பார்க்குற நண்பர்கள் மறக்காமல் கீழே இருக்க சப்ஸ்கிரைப் பட்டனை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. இப்போ அடுப்பில் ஒரு குக்கர் வச்சு 2 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிருக்கேன். எண்ணெய் காஞ்சதும் கொஞ்சம் பட்டை, 2 லவங்கப்பூ, ஒரு பிரியாணி இலை, கொஞ்சமாக கல்பாசி, 10 சின்ன வெங்காயம் நீள நீளமாக நறுக்கி வச்சுருக்கேன், அதை சேர்த்துக்கலாம். இது ஒரு 30 செகண்டுக்கு மட்டும் வதக்கிக்கோங்க, ரொம்ப வதங்க வேண்டாம். இதில் ஒரு தக்காளி பொடி பொடியாக நறுக்கி அதையும் இதோடு சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். இது ஒரு 2 நிமிஷத்துக்கு வதக்கிக்கலாம். ரெண்டு நிமிஷம் வதக்கியாச்சு. இப்போது 1 டீஸ்பூன் இஞ்சி பூண்டு மசாலா சேர்த்து இஞ்சி பூண்டு மசாலாவோட ரா ஸ்மெல் போகிற வரைக்கும் நல்லா வதக்கிக்கலாம். இப்போது இந்த காய்கறிகளை சேர்த்துக்கலாம். நான் கேரட்டு, பீன்ஸு, உருளைக்கிழங்கு, பச்சை பட்டாணி இதெல்லாம் சேர்த்துருக்கேன். உங்களுக்கு தேவைப்பட்டதுன்னா காலிஃப்ளவர் கூட சேர்த்துக்கலாம், நல்லாயிருக்கும். இந்த காய் ஒரு 3 நிமிஷத்துக்கு வதக்கிக்கலாம். இப்போ இதில் கொஞ்சமாக உப்பு, காய்க்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம். கொஞ்சம் கருவேப்பிலை சேர்த்து நல்லா பரட்டி விட்டுடலாம். இந்த காய் ஒரு பக்கம் வதங்கிட்டு இருக்கட்டும். இப்போது இதில் மசாலா அரைச்சி ஊற்றுறதுக்காக மசாலா ரெடி பண்ணிக்கலாம். 1/4 மூடி தேங்காய் இந்த மாதிரி பொடி பொடியாக நறுக்கி எடுத்துருக்கேன். அதோடவே 4 முந்திரி பருப்பு, முழு முந்திரி பருப்பு, 1/2 டீஸ்பூன் கசகசா, ஒரு பச்சை மிளகாய் இதை சேர்த்து தண்ணி ஊற்றி நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ காய் நல்லா வதங்கி வந்துருச்சு. இந்த டைமில் 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள், 1 டீஸ்பூன் மிளகாய் தூள் சேர்த்து நல்லா பரட்டி விட்டுக்கலாம். மிளகாய் தூளோட பச்சை ஸ்மெல் போகிற வரைக்கும் நல்லா வதக்கிட்டு நம்ம அரைச்சி வச்சிருந்த தேங்காவை இதோடு ஊற்றிக்கலாம். இப்போது இதோட ஜார்லேருந்து கொஞ்சம் தண்ணி ஊற்றி நல்லா அலசி ஊற்றிக்கலாம். தேவையான அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம். தண்ணி கொஞ்சம் கம்மியாகவே சேர்த்துக்கோங்க. இப்போ உப்பு காரம் செக் பண்ணிவிட்டு பத்தலைன்னா நீங்கள் இன்னும் கொஞ்சம் சேர்த்துக்கலாம். நல்லா கலந்து விட்டுட்டு குக்கரை மூடி போட்டு விசில் போட்டுடலாம். 2 விசில் வரட்டும். 2 விசில் வந்ததும் அடுப்பு கம்மி பண்ணிவிட்டு ஆஃப் பண்ணிவிடுங்க. அது ஃபுல்லாக விசில் அடங்கினதுக்கப்புறம் ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். இப்போ ஃபுல்லாக விசில் அடங்கிடுச்சு. நான் விசில் எடுத்துட்டேன். ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். எவ்வளோ சூப்பராக வெந்து வந்திருக்கு பாருங்கள். நல்லா எண்ணெயெல்லாம் பிரிஞ்சு மேலே தனியாக வந்திருக்கு. ரொம்ப டேஸ்ட்டாகவும் இருக்குது, நல்ல வாசனையாக இருக்குது. நம்ம ஹோட்டல் ஸ்டைல் வெஜிடபிள் குருமா நம்ம வீட்லேயே சூப்பராக கொஞ்ச நேரத்தில் ரெடி பண்ணிட்டோம். இந்த ரெசிபியை கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இந்த சேனலுக்கு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோலாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். இன்னொரு நல்ல வீடியோவில் உங்களை நான் பார்க்குறேன். தேங்க்யூ.